ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நர்வஸ் சிஸ்டமில் இருக்கிற மெயினான 2 செல்ஸ். ஆக்சுவலி நர்வஸ் சிஸ்டமில் இருக்கிறதே 2 செல்ஸ் தான். அதில் ஒரு டைப் ஆஃப் செல்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், நியூரோக்ளையல் செல்ஸ். இன்னொரு டைப் ஆஃப் செல்ஸ் நியூரான்ஸ். அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி நோஸ் தட். நியூரோக்ளையல் செல்ஸுங்கிறது நான் எக்ஸைட்டபிள் செல்ஸ். அதாவது நியூரான்ஸ் மாதிரி இதனால் ஒரு இம்பல்ஸை ஜென்ரேட் பண்ணவோ இல்லை ஜென்ரேட் பண்ண இம்பல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணவோ முடியாது. ஸோ தே ஆர் நான் எக்ஸைட்டபிள் செல்ஸ். அது மட்டும் இல்லாமல் தே ஆர் சப்போர்ட்டிங் செல்ஸ். தே சப்போர்ட் நியூரான்ஸ் ஃபார் டிரான்ஸ்மிஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் இம்பல்சஸ். ஸோ நம்பர்ஸ் பார்த்தோன்னா, நம்பர் ஆஃப் நியூரோக்ளியா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இட் வில் பி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு தட் ஆஃப் நம்பர் ஆஃப் நியூரான்ஸ். ஸோ அதை விட அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் 12th ஸ்டாண்டர்டில் வந்து மோர் தேன் 50% படிச்சிருப்போம். பட் ஆல்மோஸ்ட் ஆல் சிமிலராக தான், மைனர் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த நியூரோக்ளையல் செல்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் தேர் லொக்கேஷன்ஸ், சிஎன்எஸில் இருக்கிற செல்ஸ், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமில் இருக்கிற செல்ஸ்ன்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் இருக்கிற செல்ஸ் என்னென்னு பார்த்தா ஆஸ்ட்ரோசைட்ஸ் இருக்குது, மைக்ரோக்ளையல் செல்ஸ் இருக்குது, அண்ட் ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ் இருக்குது. ஸோ பிஎன்எஸில் இருக்கிற செல்ஸ் பார்த்தா ஸ்குவான் செல்ஸ் இருக்குது அண்ட் சேட்டலைட் செல்ஸ் இருக்குது. ஸோ சிஎன்எஸில் வந்து இருக்கிற ஒரு செல்ஸோடதும் பிஎன்எஸில் இருக்கிற ஒரு செல்ஸோட ஃபங்க்ஷன்ஸையும் ஒரு ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஆஸ்ட்ரோசைட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இட் ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் blood brain barrier and it provides support to the cell. It provides support to the nervous system as a whole. ECF வால்யூம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கால்சியம் அண்ட் பொட்டாசியம் ரெகுலேஷனுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த செல்ஸ். அண்ட் ரிலீஸ் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அண்ட் நியூரோட்ரோஃபின்ஸ் அதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸாக எடுத்துக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க ஆஸ்ட்ரோசைட்ஸ், ஃபைப்ரஸ் ஆஸ்ட்ரோசைட்ஸ் அண்ட் ப்ரோட்டோபிளாஸ்மிக் ஆஸ்ட்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைப்ரஸ் ஆஸ்ட்ரோசைட்ஸ் வந்து ஆக்சுவலி இட் இஸ் ப்ரெசன்ட் இன் கிரே மேட்டர். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா, மோஸ்ட்லி வந்து இதோட ப்ராசஸஸ் வந்து நர்வ் செல்ஸையும் சினாப்சஸையும் வந்து கவர் பண்ணும். அதே ப்ரோட்டோபிளாஸ்மிக் பார்த்தா மோஸ்ட்லி ஒயிட் மேட்டரில் இருக்கும். இது வந்து செல் பாடிஸ் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோக்ளையல் செல்ஸ். இது வந்து மேக்ரோஃபேஜஸ் ஆஃப் பிரெயின் அப்படின்னே சொல்லலாம். தீஸ் ஆர் டிரைவ்ட் ஃப்ரம் மோனோசைட்ஸ். ஸோ இதோட வேலை என்னவாக இருக்குன்னு பார்த்தா ப்ரொடெக்ஷன், இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்சஸ் அண்ட் ஃபேகோசைட்டோசிஸ். ஸோ ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ் ஸ்குவான் செல்ஸ் ரெண்டுக்குமே ஒரே ஃபங்க்ஷன்னே சொல்லலாம். என்ன இதில் பிஎன்எஸில் இந்த இது வந்து சிஎன்எஸில் இந்த ஃபங்க்ஷன் பார்க்கும், ஸ்குவான் செல்ஸ் வந்து பிஎன்எஸில் ஃபங்க்ஷன் பார்க்கும். ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட பார்த்தா இட் ஹேஸ் சேம் ஃபங்க்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபங்க்ஷன்னா மைலினேஷன். ஸோ மைலின் ஷீட் க்ரியேட் பண்ணுறது ஹோல் நர்வஸ் சிஸ்டம் நியூரான்ஸ்க்கெலாம் சப்போர்ட்டிவாக இருக்கிறது இந்த ரெண்டு சைட். இதே வந்து ஆலிகோடென்ட்ரோசைட் வந்து சிஎன்எஸில் பண்ணும், ஸ்குவான் செல்ஸ் வந்து பிஎன்எஸில் பண்ணும். சேட்டலைட் செல்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு சப்போர்ட் பண்ணும், நர்வஸ் சிஸ்டம்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ECF வால்யூமை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் அ லாட்.